Hi guys, so this is a day 12 for solving a SQL problem in LeetCode. ஸோ ப்ராப்ளம் நேம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எக்ஸாமினேஷன். இங்கே வந்து 3 டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டு, சப்ஜெக்ட்ஸு அண்ட் எக்ஸாமினேஷன் 3 டேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டூடெண்ட்டுங்கிறது என்னன்னா ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம் கரஸ்பாண்டிங் ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஸ்டூடெண்ட் ஐடி தான் ப்ரைமரி கீயாக இருக்குது. ஸோ சப்ஜெக்ட்டுங்கிற டேபிள்ஸில் வந்து சப்ஜெக்ட் நேம் மட்டும் இருக்குது. ஸோ அதோட அதான் ப்ரைமரி கீ. ஸோ எக்ஸாமினேஷன் வந்து எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அதை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த டேபிளில். எக்ஸாமினேஷன் டேபிளில் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி, சப்ஜெக்ட் நேம் இருக்குது. ஸோ ஈச் ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை வாட்டி அந்த எக்ஸாம் ரைட் பண்ணியிருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் டேபிளில் இருக்குது. ஸோ இட் மே கண்டெய்ன்ஸ் டூப்ளிகேட் ஆல்சோ போட்டிருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னா இந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மல்டிபிள் டைம் வந்து ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஒன்றுங்கிற ஸ்டூடெண்ட்டை வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸு, ப்ரோக்ராமிங்கு, திருப்பி மேக்ஸுங்கிற சப்ஜெக்டை 3 டைம்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அது மாதிரி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த டேபிளில். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரைட் த சொல்யூஷன் டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஈச் ஸ்டூடெண்ட் அட்டெண்ட் ஈச் எக்ஸாம். ஸோ ரிட்டர்ன் த ரிசல்ட் டேபிள் ஆர்டர் பை ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் சப்ஜெக்ட் நேமு. ஸோ த ரிசல்ட் ஃபார்மேட் இன் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே வந்து ஸ்டூடெண்ட் ஐடியும் சப்ஜெக்ட் நேமும் லிஸ்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து ஈச் ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை வாட்டி வந்து சப்ஜெக்ட் வந்து ஸோ ரைட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம லிஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து from students showing subjects vertical examinations is done ID equal to p dot ID and subject dot job is equal to p dot sub name rare கண்டிஷனில் குரூப் பை பண்ணணும். குரூப் பை எதை யூஸ் பண்ணிடணும்னா குரூப் பை ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி எஸ் டாட் ஸ்டூடெண்ட் நேம் subject dot subject name on the student
ஸோ இங்கே அட்டெண்ட் எக்ஸாம் வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஈச் ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை வாட்டி அந்த எக்ஸாமை வந்து ரைட் பண்ணியிருக்காங்கங்கிறத இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஒன்றுங்கிறது அலீஸுங்கிறவன் மேக்ஸ் வந்து 3 டைம்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அலீஸ் வந்து பிசிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து 2 டைம்ஸ் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அலீஸ் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட் வந்து 1 டைம்ஸ் ரைட் பண்ணியிருக்காங்க. லைக் தட் ஃபார் பாபுங்கிற ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸை வந்து ஒன் டைம் ரைட் பண்ணியிருக்காங்க. பிசிக்ஸ் வந்து 0 டைம். ஸோ ப்ரோக்ராமிங் வந்து 1 டைம். ஸோ இது மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஈச் சப்ஜெக்ட் வந்து எத்தனை வாட்டி ரைட் பண்ணியிருக்காங்கங்கிறத பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 15 டெஸ்ட் கேஸும் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே கொஷின் என்னென்னு கேட்டிருக்காங்கன்னா பேசிக்காக வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் த சொல்யூஷன் டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஈச் ஸ்டூடெண்ட் அட்டெண்ட் ஈச் எக்ஸாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எத்தனை வாட்டி அந்த ஒரு எக்ஸாமை எழுதியிருக்காங்களோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் பை ஸ்டூடெண்ட் ஐடி, சப்ஜெக்ட் நேமு, சப்ஜெக்ட் ஐடி. ஸோ இங்கே கிராஸ் ஜாயின் யூஸ் பண்ணியிருக்கேன். கிராஸ் ஜாயின் யூஸ் பண்ணி சப்ஜெக்டை கிராஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி இது பண்ணோம். ஸோ லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்டையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.